भरत भाग्य विधाता जय हे जदनमेन तिगळ भरत कंडमिदिल வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, அந்த பாடலை தற்போது கேட்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு.
We now request the Honorable Governor to light the traditional lamp, the Kuttuvilakku. We also welcome Padma Shri Thiru Sridhar Vembu, CEO Zoho Corporation, to light the traditional lamp. We welcome Dr. M.L. Raja, author, to light the traditional lamp. We welcome Professor N. Valli, Principal Retired, Government Arts College, Karaikudi. We also welcome the respected Secretary to the Honorable Governor to light the traditional lamp, the Kuttuvilakku. வரவேற்புரையாற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் செயல்கர் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். We welcome the Secretary to the Honorable Governor to deliver the welcome speech. அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். It is my honor and privilege to extend a warm welcome to our Honorable Governor, who has kindly consented to preside over the book release function of பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு, authored by the research team led by Dr. M.L. Raja. Under our Honorable Governor's leadership, Raj Bhavan takes pride in organizing today's function. I wholeheartedly welcome Padma Shri Thiru Sridhar Vembu, CEO of Zoho Corporation. I welcome Dr. M.L. Raja and his research team members who have authored this book. I extend a warm welcome to the heads of various spiritual organizations. I welcome Professor N. Valli, Principal Retired Government Arts College, Karaikudi, Vice Chancellors from various universities and the heads of educational institutions for their august presence today. I also welcome Professor V. Kamakoti, Director, IIT Madras. I extend a warm welcome to the faculty, scholars and other distinguished guests. I also welcome the students, the press and media fraternity, officials and staff of Raj Bhavan. Nandri, vanakkam. Thank you, sir. We now welcome Dr. M.L. Raja to introduce the books Culture of Bharat as detailed in ancient Tamil literature and Culture of Bharat as detailed in Tamil inscriptions. Vanakkam. I extend first of all my heartfelt gratitude and thanks to His Excellency, our beloved, most respected, Honorable Governor, who actually guided us, inspired us, and assisted financially to carry out these two projects. அடுத்ததாக இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள், துறவிகள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும், துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், அன்னையர்கள், சகோதர சகோதரிகள், எனதருமை மாணவ மாணவிகள் ஆகிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மாதத்திற்கு முன்பாக இந்த 2 ப்ராஜெக்ட், பழந்தமிழ் இலக்கியங்கள் சான்றுகள் வழியாக பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகள் வழியாக பாரத பண்பாடு ஆகிய 2 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது, அதற்கு உறுதுணையாக பேராசிரியர் பெருந்தைகளான டாக்டர் ஸ்ரீதர், டாக்டர் இளங்கோ, டாக்டர் காளைராஜன், டாக்டர் சிதம்பரம், டாக்டர் ராஜன் ஆகிய அனைவருடைய பெரிதும் முழு ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட முயற்சியின் விளைவாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அதே போல் இந்த ஆய்வினுடைய அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் திரு கே. சிவகுமார் திருப்பூர், அவினாஷ் அமைப்பினுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், அவருடைய கடின உழைப்பு, கருத்துக்கள் சரிபார்த்தது, பொருளடக்கம், துணை நூல் பட்டியல், பேஜ் மேக்கிங், அந்த படங்களை சரியாக இன்சர்ட் பண்ணது, இவர் ராத்திரி பகலாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த நூலை மிக நல்ல முறையில் அச்சடித்து கொடுத்த சிவகாசியை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி உரித்தாக. நான் ஆன்மீக பெரியவர்களை காலையில் சந்தித்த போது இந்த நூல் இன்றைக்கு மிக அவசியம் என்று சொன்னார்கள். எப்படி என்றால், இன்றைக்கு நம்முடைய பாரத நாடு உலகில் அதிக இளைஞர்களை கொண்ட இளைய தலைமுறையை கொண்ட நாடாக திகழ்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட
அறிவாற்றலும் திறமையும் மிக்க இளைய தலைமுறை தன்னுடைய முன்னோர்களை பற்றிய, அவருடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு இந்த நூல் மிகச் சரியாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதோடு கூட நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாட்டை நாம் வருங்காலத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. இது அடுத்ததாக மூன்றாவதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால், பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனுக்கு முந்தைய காலம் எந்த காலக்கணக்கு நம்மக்கிட்ட இல்லை. உதாரணமாக கல்லணை கட்டிய அந்த மாபெரும் சோழ மன்னனான கரிகால் பெருவளத்தானை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் புறநானூற்றில் படிக்கிறோம், அதே மாதிரி பட்டினப்பாளையில் படிக்கிறோம். ஆனால் அவருடைய காலம் எதுன்னு தெரியாது. கடற்பரக்கோட்டிய சேரன் செங்குட்டவன் சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம், புறநானூற்றில் படிக்கிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை படிக்கிறோம். ஆனால் அவருடைய காலம் எது? பிசி 3000 200 AD, 3200 years. It is not a correct range, wide range, not acceptable range. So that is also we have to do research. இந்த மாதிரியே தலையாளங்கானத்தை சேர்வன்றிய பாண்டியன் நெடுஞ்செழியன், நெடுநல் வாடையில் நக்கீரன் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை முழுவதுமாக விளக்கி இருக்கிறார். ஆனால் அவருடைய காலம் எது என்று தெரியாது. ஆகவே 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அந்த காலக்கணக்கீடு நம்மளுக்கு தெரியாது. It is not due to lack of evidence, but it is due to lack of efforts. நான் மருத்துவ மாணவனாக இருக்கும்போது most respected my honorable professors used to tell one word: what the brain doesn't know, the eyes will not see. So we need knowledge, we need vision, we need efforts, sincere, dedicated, hard work to find out the evidence. Nowadays everything should be evidence based. Without evidence and logic, the young generation will omit it. So we need evidence, but there are a lot of evidence for that. I just say one example. Colonel Mackenzie 1773 பாரதம் வருகிறார். பிரிட்டிஷ் இந்திய படையில் கர்னலாக இருக்கிறார். 40 ஆண்டுகளாக தென் பாரதம், ஒரிசாவுடைய தென்பகுதி, மகாராஷ்டிராவுடைய தென்பகுதி முழுவதும், அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரம் கிடையாது, தொலைத்தொடர்பு கிடையாது, போக்குவரத்து கிடையாது. குதிரையில் தான் போகணும், இருட்டு தான் வேலை செய்யணும், சாப்பாடு கிடைக்காது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் he worked hard, sincere, dedicated work, and he collected more than 25,000 evidence for our history. It was bought by East India Company from her wife after his death in 1821 for 1 lakh rupees in 1825. What will be the cost of 1 lakh today? You can understand, you can calculate. That much trustworthy treasurer was not researched so far. Like Colonel Mackenzie, we should have a dedicated, sincere, hard work to find out the truth. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மன்னன் கரிகால் பெருவளத்தான் காலம் எதுன்னு தெரியாது, ஆனால் மெக்கன்சி கலெக்ஷனில் இருக்கு. மெட்ராஸ் ஓரியண்டல் லைப்ரரியில் there is a poem in தமிழ், வெண்பா இருக்கு. தொக்க களியின் 990 மிக கரிகால் வேந்துதித்து. களி 990 கரிகால் பெருவளத்தான் பிறந்திருக்கிறான். 58வது வயசில் கல்லணை கட்டியிருக்கிறான். 83 வரை சோழ நாட்டை ஆண்டியிருக்கிறான். அந்த பாட்டில் இருக்கு. There is evidence in Mackenzie collection, but so far nobody has researched. So there are evidence, only lack of efforts is there. So we need to do a lot of research and find out the truth, the actual history of Tamil Nadu as well as whole of Bharat. That is the most essential thing. But there are hurdles. Usually a good job will have hurdles. The most challenging aspect in deciphering the ancient manuscripts and inscription is because in the lipi, the script. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் எடுத்துக்கோங்க, தமிழ் கல்வெட்டு, தமிழ் மேனஸ்கிரிப்டில் எடுத்துக்கோங்க. கல்வெட்டில் எடுத்தனா கிரந்தமே 4 வகை இருக்குது. பாண்டிய பல்லவ கிரந்தம், சோழ கிரந்தம், நவீன கிரந்தம். அதெல்லாம் வட்டெழுத்து இருக்குது, பிராமி இருக்குது. அப்புறம் தமிழ்லேயே இன்றைக்கு இருக்கிற வரியோடையும் 300 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. பொருளும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நம்ம குழின்னு எடுத்தோன்னா பூமியில் ஒரு சின்ன குழி அப்படி எடுத்துக்கிறோம், ஒரு பிட். பட் 300 வருஷத்துக்கு முன்னாடி குழின்னா பரப்பளவுன்னு அர்த்தம்.
ஸோ பொருள் அதே சொல்லுக்கு பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஈவன் சமஸ்கிருதம் எடுத்தீங்கன்னா பிராமி எழுத்தில் இருக்குது, தேவநாகரியில் இருக்குது, நாகரியில் இருக்குது, கௌடிய எழுத்து முறையில் இருக்குது, மைத்திலியில் இருக்குது, சாரதா லிபியில் இருக்குது. ஸோ இத்தனையும் மாஸ்டர் பண்ணணும் நம்ம. பட் நாட் அ சிங்கிள் ஹியூமன் பீயிங். ஏன்னா நம்ம நாட்டில் ஒய்டு வேரஞ்சு லாங்குவேஜஸ் இருக்குது. உலகத்தில் எந்த பகுதியிலையும் இவ்வளோ லாங்குவேஜ் பார்க்க முடியாது ஒரு ஷார்ட் ஏரியாவில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் சிம்பிள்ஸ் இன்றைக்கி நாம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி பழைய தமிழ் கல்வெட்டில் இருக்காது. கன்னடத்தில் இருக்காது, தெலுங்கில் இருக்காது, மலையாளத்தில் இருக்காது, சமஸ்கிருதத்தில் இருக்காது. ஸோ நியூமெரிக்கல் சிம்பிள் ஆல்சோ வெரி. ஸோ திஸ் இஸ் த டைம் டு டெவலப் எ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஈச் லெட்டரில் செக்மெண்ட்டாக பிரித்து அந்த லெட்டருடைய ஈச் லிம்பை பிரெத்து, லென்த்து, திக்னஸ், அதனுடைய இன்க்ளினேஷன், அந்த ஸ்ட்ரோக்கோட இன்க்ளினேஷன், லென்த், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி இது எந்த லிபி அப்படி ஃபஸ்ட் இட் ஹாஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஸ்கிரிப்ட். ஆஃப்டர் தட் இட் கேன் transliterate and translate. That application is needed. I have participated as a judge in the Prime Minister, Honorable Prime Minister hackathon program. IKS invited me as a judge. In that students tried to develop, but I have told the national coordinator of IKS, it is not possible with the students. We have to have a MOE with software professionals. We can develop within 1 or 2 years. If we develop, we will break through. It's a great breakthrough and turning point in deciphering all the inscriptions and manuscripts. That is the need of the day. And second thing is, we have to go in step. இன்னைக்கு வேர்ல்டு எப்படி இருக்கு? யார்கிட்ட டேட்டா இருக்கோ they are ruling the earth. Data based. That is the power of this present day. Data is the power of this present day. So more than 5 lakhs manuscripts இருக்கு, 1.5 lakhs, more than 2 lakhs inscriptions இருக்கு. இதை பற்றி ஒரு மெட்டா டேட்டா நம்மகிட்ட இருக்கா? இல்லை. We have to do it. அது எந்த லெவலுக்கு போகணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹிஸ்டோரியோகிராஃபியில் வரணும். தட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். அது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய சரியான வரலாற்றை உண்மையை நமக்கு உணர்த்தும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய பாசினியில் வரலாறு இல்லை, அதுக்குள்ளே இன்க்ளூடட் ஆகலை. வி ஹவ் டு இன்க்ளூட் ஹிஸ்ட்ரி ஆல்சோ. ஏதோ ஹிஸ்ட்ரினா ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆர்ட்ஸ், ஓகே, ஐ அக்செப்ட், பட் இட் இஸ் nonetheless சயின்ஸ். வை ஐ ஆம் சேயிங்? பிகாஸ் இன்றைக்கி வரலாற்றை வரையறுக்கும் போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளே எ மேஜர் ரோல் இன் இட். இன்றைக்கி மெரைன் ஆர்கியாலஜி வந்திருக்கு. நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் துவாரகையில் போய் டீப் டைவிங் பண்ணினதே கிருஷ்ணரை தரிசிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர் மனசில் இன்னொரு 3 வருஷத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. மெரைன் ஆர்கியாலஜி, டீப் அண்டர் வாட்டர் ஸ்டடி துவாரகையில் பண்ணணும். டாக்டர் SR ராவ் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹஸ் நாட் ப்ரொசீடட். அதே மாதிரி நம்முடைய பூம்புகார், இன்னைக்கு பிரசன்ட் டே பூம்புகார் இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி 23 மீட்டர் கடலுக்குள்ள ஒரு யூஸ் ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் 3 மீட்டர் ஹைட்டு 20 to 40 மீட்டர் லென்த் இருக்கு. பட் டாக்டர் SR ராவ் ட்ரைடு டு அனலைஸ், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். இட் ஹஸ் ஸ்டாப்ட் halfway. புறநானூறு, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு கன்னியாகுமரி தெற்கே ஒரு குமரி நிலப்பகுதி இருந்திருக்குன்னு. தேர் ஆர் எவிடன்ஸ், லிட்ரேச்சர் எவிடன்ஸ், பட் வி ஆர் நாட் டன் எனிதிங். அதேமாதிரி காம்பே வளைகுடா 2000 பண்ணோம், நிறுத்திட்டோம். கொங்கன் வால், டெக்கன் காலேஜினுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பண்ணிச்சு, இட் ஆல்சோ halfway only gone. இன்றைக்கி ASI வந்து மெயின்பூர், சிலோனியில், அங்கே யூபியில் சேரட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ஸ் டிரைவன் சேரட் 4000 இயர்ஸ். ஸோ இட் ஹஸ் டு ப்ரொசீட். குருச்சேத்திரம், இந்திரபிரதேசம், அஸ்தினாபுரம் எல்லாம் பண்ணணும். ஸோ இத்தனை வேலை இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருது. இப்போ மெரைன் ஆர்கியாலஜியில் இன்னண்டேஷன் டெக்னிக், பேத்திமெட்ரிக் டெக்னிக் அது இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கார்பன் டேட்டிங்லாம் நீ கொஞ்சம் அவுடேட்டட். தெர்மோலூமினசன்ஸ் வந்துருச்சு. அதுலேயும் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார், precisely locating where exact the ancient city was buried. Ground penetrating radar. So history depends on science and technology. So history is not only arts, it is nonetheless science. That is the conclusion. So இதெல்லாம் நம்ம பண்ணணும். Why பண்ணணும்? ஏன் இதை பண்ணணும்? ஹிஸ்ட்ரிக்கு என்ன போய்ங்க வரலாறு? அசோகர் ஏன் நம்ம ஓரத்தில் நட்டார்? அது போயிட்டு போகலாமே.
But history is the most important of all educational subjects. கல்வி சார்ந்த அனைத்து துறையிலும் வரலாறு தான் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா வரலாறு தான் நாம் யார், நம்முடைய அடையாளம் என்னன்னு காமிக்குது. நம்முடைய முன்னோர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, சிவிலைசேஷன், அவர்களுடைய ப்ரியாரிட்டிஸ், அவர்களுடைய வெற்றி தோல்விகள், இதன் மூலமாக நம்முடைய அடையாளத்தை காண்பிப்பது வரலாறு மட்டுமே. ஸோ ஹிஸ்ட்ரி அலோன் ரிவீல்ஸ் அவர் ஐடென்டிட்டி. ஒரு ஐடென்டிட்டி தப்பாக போனால் என்ன ஆகுன்னு சொல்கிறேன். எஸ் அ மெடிக்கல் மேன் ஐ எம் டெல்லிங். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த உயிரணு செல், அதுக்குள்ளே ஒரு வைரஸ் பூந்துருச்சு. அந்த செல் நம்முடைய பாடி தான். அந்த செல் என்ன ஐடென்டிஃபை பண்ணும், இந்த பாடி என்னோடது. அந்த செல்லுனுடைய அடையாளம் இந்த பாடி. ஆனால் அந்த வைரஸ் போன உடனே என்ன சொல்லுது, சேம் பாடிக்கு எதிராக அது வேலை செய்யுது. ஸோ அடையாளம் மறைக்கப்பட்டாலோ மறுக்கப்பட்டாலோ இல்லை மாற்றப்பட்டாலோ யார் எதுக்காக வேலை செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வாங்க. இந்த அனலகி ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, நேசனுக்கும் சமுதாயத்துக்கும் பொருந்தும். ஆகவே அடையாளம் காட்டப்பட வேண்டும். அடையாளம் சரியாக, மிகச்சரியான அடையாளம் ஒவ்வொரு பாரத குடிமகனுக்கும் தெரிந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த நாடு எட்டர்னல் சேஃப்டி இருக்கும், எட்டர்னல் ப்ரோக்ரஸ் இருக்கணும். சாஸ்வதமான அந்த பாதுகாப்பும் சாஸ்வதமான வளர்ச்சியும் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் தட் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அதுதான் அவினாஷினுடைய நேஷனல் விஷன் அண்ட் மிஷன். ஸோ அவினாஷ் இதில் என்ன ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கு, ஆல்ரெடி இந்த ரிசோர்ஸ் புக்ஸு, இந்த ஹிஸ்ட்ரி பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட், மேனுஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட காப்பீஸ் we have collected more than 70 to 75% we are having. And also we digitalized. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய IKS, AICTனுடைய IKS உடைய அந்த ஹெல்ப்னால we have already digitalized. We are having a searchable PDF software files with us. அப்புறம் இன்னைக்கு அவினாஸில் இந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு many youngsters are joining. அடுத்து நாங்கள் போக வேண்டியது அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டு decipher all the inscriptions and manuscripts and also metadating all the data and also even reaching to artificial intelligence in historiography. That is the aim of Avinash. So we are going to do in near future. So for that, I humbly express my gratitude and thanks for Honorable Governor to enthusiastically motivated us, and we need our Honorable Governor's blessings in these projects much in the near future. His blessings, greetings, inspiration, guidance, everything we need, sir. And we also need, many scholars are there, university vice chancellors are there, great personalities are there, software people are there. So we are going to develop on software and also metadating all the data. In that, any company, we are ready to have an MOU with them to research on this, because history is the most important thing, I have explained. So any MOU from any reputed companies, we are welcome. Not only MU, even students, they can participate in this activity, national mission, like copying an inscription in their locality or copying a manuscript in any library, and actively participating in that and helping us, even giving a moral boost us. I humbly request everyone to participate in this national mission. Thank you very much. Vanakkam. Thank you, sir. We now welcome Professor N. Valli, retired principal from Government Arts College, Karaikudi, to give the review analysis on the books. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய ஆளுநர் உள்ளிட்ட ஆதீனகர்த்தர்கள் மற்றும் துணைவேந்தர்கள், சான்றோர் பெருமக்கள், அதுபோல் இந்த நூல் ஆசிரியர்கள், இந்த 2 புத்தகங்களையும் எழுதிய நூலாசிரியர்கள், மாணாக்கியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆளுநர் அவர்களுடைய முயற்சியினாலே
அவர்களுடைய நல்கையினாலே பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுக்களில் பாரத பண்பாடு என்ற 2 அருமையான நூல்கள் இன்று வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த நூல்களை ஆசிரியர்கள் 5 மிக சிறப்பாக என்போது இங்கே அந்த புத்தகத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதை மிக அரிதில் முயன்று அவற்றையெல்லாம் தொகுத்து நல்ல செய்திகளாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு இலக்கியம் என்று சொல்லுகிற போது ஒரு வரலாற்றை பற்றிய முக்கியத்துவத்தையெல்லாம் மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ஒரு வரலாற்றை அறிந்து கொள்ளுகிற உதவுகிற ஆதாரங்கள் என்ன என்ன என்று பார்த்தோமானால், முதலில் கல்வெட்டுக்கள், இலக்கியங்கள், காசுகள், அந்நியர் குறிப்புகள், தொல்லியல் அகழ்வாய்வுகள் என்று ஏராளமானவை நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகின்றன. அதிலும் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் போல ஒன்றுக்கொன்று அரண் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் வரலாறு படிக்க வேண்டும், ஏன் இலக்கியங்களை படிக்க வேண்டும், அப்படி என்ன அவற்றில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வரலாறுகள் பழங்கதைகள் அல்ல. அவற்றில் சொல்லப்படுகிற நம்முடைய முன்னோர்கள், நம்மிடம் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை பற்றிய பதிவுகள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அரசியல் எப்படி இருந்தது, அவர்களுடைய கல்வி நிலை, மக்களுடைய பண்பாடு, அவர்களுடைய அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று அனைத்தையும் இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் மிக தெளிவாக இன்றைக்கு நமக்கு விளக்கி கொண்டு சான்றாதாங்களாக இருக்கின்றன. அதிலும் இவை இன்றைய தேவை கட்டத்தை முக்கியமானது என்று நம்முடைய ஆளுநர் அவர்கள் இதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இன்று நம்மிடையே மறைவாக பழங்கதைகள் பேசுவதில் பயன் ஒன்றுமில்லை. நம்முடைய பழமையெல்லாம் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு மாணாக்கர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். பழமையை சொல்லி புதுமைக்கு ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டும். நம்ம முன்னோர்கள் நடந்த பாதையிலே நாம் நடப்பது ஒரு புதிதாக பாதை அமைப்பதை காட்டிலும் முன்னோர்கள் நடந்த பாதையிலே நாம் நடந்தால் தள்ளுவன தள்ளி கொள்ளுவன கொள்ளுவது ஒரு எளிதாக இருக்கும். ஆகையினால்தான் இப்படி ஒரு அருமையான முயற்சியை இன்று மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதில் கல்வெட்டுக்கள் என்று பார்த்தோமானால் அவற்றில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. அங்கு ஒரு பரந்துபட்ட சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். அங்கு இயற்கையாக நிறைய விஷயங்கள் ஒரு 10 நிமிடங்களில் சொல்ல வேண்டும் என்பதனால் சுருக்கமாக சிலவற்றை சொல்லுகிறேன். நம்முடைய தமிழகம் என்பது வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை உள்பட்ட நிலமாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் அவற்றையெல்லாம் கடந்து ஒன்றுபட்ட பாரதமாக, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி சொன்னதை போல அன்றைக்கே சங்க இலக்கியங்களில் சொல்லி இருக்கிறார்கள். அது வடாது பனி நெடுவரை வடக்கும், தெனாது குமரியம் துறை தெற்கும், 2 புறமும் கடலும் என்று ஒரு பரந்துபட்ட சிந்தனையை நாம் பார்க்கிறோம். இமயமலையை பற்றிய குறிப்புகள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில், இங்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று எதை இந்த நூலிலே வரையறையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. கல்வெட்டுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய செப்பேடுகள், பழைய கால கல்வெட்டுகளிலிருந்து அண்மை காலம் வரைக்கும் 1900 வரைக்கும் உள்ள கல்வெட்டுக்களை எல்லாம் சான்றாதாரங்களாக எடுத்துக்கொண்டு இதில் மிக பரவலாக, தெளிவாக, ஆழமாக அவற்றையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய ஏற்கனவே பேசுகிற போது மருத்துவர் சொன்னார்கள், நமக்கு எத்தனை பேருக்கு நெடுஞ்செழியனை பற்றி தெரியும், எத்தனை பேருக்கு நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரியும். பாபரையும் அக்பரையும் ஹுமாயூனையும் படிக்கிற அளவிற்கு நம்முடைய முன்னோர்களை பற்றி, நெடுஞ்செழியனை பற்றி தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவன் எப்படிப்பட்டவன்? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். அவனை பற்றி அவன் புலவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறான். அவன் ஒரு சமயம் சொல்லுகிறான், மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது ஒழிக என் நிலவரை, நான் இந்த வெல்லுவேன், அப்படி வெல்லாவிட்டால், எதிரிகளை வெல்லாவிட்டால்
அவன் என்ன செய்வேன்னா, இன்றைக்கு போல நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவதில்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன், மாங்குடி மருதன் தலைவனாக, அவைக்கள புலவர் மாங்குடி மருதனார், அவர் தலைவராக புலவர் என்னுடைய அவையை, என்னுடைய சிறப்பை பாடாது ஒளியட்டும் என்று சொன்னால் புலவர்களுக்கு அவன் எவ்வளவு மதிப்பு கொடுத்துக்கிறான் என்று பார்க்கிறான். அவன் ஒரு கற்பனை பாத்திரமா என்று சொன்னால் இல்லை. நம்முடைய மதுரைக்கு அருகிலே மேலூர் பக்கத்தில் மாங்குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த மாங்குளம் என்ற மலை அரிட்டாப்பட்டி என்றும் சொல்லுவார்கள். அங்கு இந்த நெடுஞ்செழியனை பற்றிய கல்வெட்டு இருக்கிறது. அது வந்து அங்கு வந்து கனி நந்தஸ்ரீ இகுவன் கே தம்மம் இத்த நெடுஞ்செழியன் பணவன் கடலன், அவன் பாண்டியன் தான் என்பதற்கு கடலன் என்ற அந்த வரி மிக சான்று. கொடுப்பித்த பள்ளி, சமணர்களுக்கு அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தாக இருந்தாலும் அவர்களை ஆதரிக்கிற மரபை நாம் பார்க்கலாம். அதுபோல பதிற்று பத்தில் சொல்லப்படுகிற பெருஞ்சேரல் இரும்பொறை, இளஞ்சேரல் இரும்பொறை போன்றவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை புகழூர் கல்வெட்டுகள் மூலமாக நாம் அறிகிறோம். இலக்கியங்களிலே சொல்லப்படுகிற பதிற்று பத்து போன்ற இலக்கியங்களிலே சொல்லப்படுகிற, அதாவது பெருங்கடுங்கோ கோஆதன் செல்லிரும்பொறை மகன், பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோன் இளங்கோ ஆக அர்ப்பித்த கல் என்று அந்த புகழூர் கல்வெட்டு சொல்லுகிறது. இதற்கும் மேலாக நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை வடக்கேயும் வடவர்களுடைய சிந்தனை தெற்கேயும் ஒரு பரந்துபட்ட இருந்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு சான்று அசோகனுடைய கல்வெட்டு. அசோகன் மௌரிய அரசன். அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து மகத நாட்டிலிருந்து தன்னுடைய அந்த புத்த மதத்தை சார்ந்த பிறகு அவன் என்ன செய்கிறான், அந்த மதத்தை பரப்புவதற்காக பல இடங்களுக்கும் வந்து தன்னுடைய மக்களை அதற்போல் அனுப்புகிறான், சீடர்களை அனுப்புகிறான். அதில் அவன் ஒரு கல்வெட்டிலே அவன் சொல்லுகிறான், அதுபோல் வந்து சோழக சேரக, சோழ சேர பாண்டியர்கள் இவர்கள் நாட்டுக்கு நான் அனுப்பினேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அவனை சத்தியபுத்திரக என்றும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சத்தியபுத்திர நாட்டுக்கும் அவன் அனுப்பினேன் என்கிறான். சத்தியபுத்திரர்கள் யார்? வரலாற்றிலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்ததை அண்மையிலே கிடைத்த, அதாவது சிறிது காலத்துக்கு முன்பு கிடைத்த ஜம்பை கல்வெட்டு ஒரு பெரிய விளக்கம் தருகிறது. அந்த சத்தியபுத்திரர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் வந்து அதிகமானுடைய மரபினர். முதலில் எல்லாம் சொன்னார்கள் அவன் கோசர்களாக இருக்கலாம், வாய்மொழி கோசர்களாக இருக்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த கல்வெட்டு ஜம்பை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சதியபுதோ அதியமான் நெடுமான் அஞ்சு ஈத்த பள்ளி. சதியபுதோ அதியமான் நெடுமான் அஞ்சு. தெளிவாக இதற்கு மேல் நம்ம விளக்கமே தேவையில்லை. அப்போது அதியமான் யார் என்பதற்கு அசோகனிடையே சொல்லப்பட்ட கல்வெட்டு இப்போது ஜம்பையிலே கிடைத்த கல்வெட்டு விளக்கம் தருகிறது. இப்படியாக இந்த கல்வெட்டுக்கள் மூலமாக வரலாறு மீட்டுருக்க மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை போல எந்த வசதிகளும் இல்லாமல், அதாவது மின்சாரம் இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்த காலத்திலேயே தேடி தேடி கல்வெட்டுக்களை எல்லாம் சதாசிவ பண்டாரத்தார், நீலகண்ட சாஸ்திரியார் போன்றவர்கள் எல்லாம் அரிதில் முயன்று தொகுத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் வந்து இன்றைக்கும் அதையெல்லாம் மாணவர்களுக்கு வடநாட்டு இலக்கியங்களும் படிக்க வேண்டும், அதுபோல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீடு மிக மிக ஒரு சிறப்பாக ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் இங்கு இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் வெறும் அரசர்களை மட்டும் சொல்லவில்லை, அவனுடைய வாழ்க்கை முறைகளை, கோயில்களை, அந்த கோயில்களில் எப்படி இருந்தது, கோயில்கள் வழிபாடு எப்படி இருந்தன என்பதையெல்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றன. கோயில்களிலே நிறைய கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளுடைய கருவூலமாக கோயில்கள் இருக்கின்றன. வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அந்த கல்வெட்டுக்களை படித்தால் அந்த கல்வெட்டுகள் வந்து என்னது, அவைகள் வந்து அங்கு உள்ள கல்லூரிகள் இயங்கியது. அந்த கோயில்களிலே திருச்சுற்றாலை கல்லூரி என்று கல்லூரி இயங்கியதை பற்றி சொல்லுகின்றன. 8000 என்ற இடத்திலே கல்லூரி இருந்திருக்கிறது, முக்குடல் என்ற இடத்திலே கல்லூரி இருந்திருக்கிறது. அதுபோல் பார்த்திபசேகரபுரம் வந்து ஒரு செப்பேடு ஒன்று, ஆய்மன்னனுடைய செப்பேடு கோ கருணந்தடக்கன் என்பது, அந்த செப்பேட்டின் மூலமாக நாம் என்ன போது இங்கு அந்த கல்வி நிலைகள்
வேத கல்வியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், மற்ற கல்விகளையும் தமிழ் கல்வியும் இருந்திருக்கிறது. அந்த வேத கல்வியை பற்றிய செய்திகளை எல்லாம் மிக மிக விரிவாக இந்த செப்பேடுகள் சொல்லுகின்றன. அந்த வேதங்கள் மட்டுமல்ல, இன்னும் அந்த கல்வி சாலைகள், கோயில்கள் என்பது ஆதுல சாலை, அந்த கோயில்களை ஒட்டி மருத்துவ சாலைகள் இருந்திருக்கின்றன. ஆதுல சாலை என்று கல்வெட்டு கூறும். அதுபோல் சரஸ்வதி பண்டாரம் என்று நூல் நிலையங்கள் இருந்திருக்கின்றன. எத்தனை பேர் நமக்கு தெரியும் இதை பற்றியெல்லாம்? அதுபோல் நம்மை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் இப்படி கோயில்கள் சிற்பக்கலை கூடங்களாக, ஓவியக்கலை கூடங்களாக, அதுபோல் கட்டடக்கலை நுணுக்கமுடையதாக இப்படி நாம் பார்க்கிறோம். அந்த கல்வெட்டுக்கள் நம்முடைய மக்களுடைய பண்பாடுகளை மிக தெளிவாக, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அதுபோல் அந்த மன்னன் சொல்லுகிறான், தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டிலே அவன் எழுதுகிறான், யார் யார் என்னென்ன கொடுத்தார்களோ அவன் பெருமையாக சொல்லுகிறான். நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேச உடையாருக்கு நாம் கொடுத்தனவும், நம்ம அக்கன் கொடுத்தனவும், அக்கன் அக்கா, ஏன்னா அவனை வளர்த்தவள், ராஜராஜனை வளர்த்தவள் அவனுடைய சகோதரி குந்தவை நாச்சியார். நம்ம அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், மனைவியர்கள் கொடுத்தனவும், அது மட்டுமல்ல மற்றும் கொடுத்தனவும், யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அப்படியே கல்லிலே வெட்டுக. எவ்வளோ ஒரு நேர்மையான சிந்தனை பார்க்கிறோம் மன்னனுக்கு. இப்படி அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். தென்காசி என்று ஒரு தலம் இருந்தது. காசிக்கும் நம்முடைய வடக்கே உள்ள கங்கை ஆற்றுக்கும் காவிரிக்கும் அதுபோல் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதுபோல் காசி நம்முடைய வாழ்க்கையிலே பாரத மக்கள் அவர்களுடைய முக்கியமான ஒரு எண்ணம் என்று சொன்னால், இந்த தெற்கில் இருப்பவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது காசிக்கு செல்ல வேண்டும். அதே போல் அங்கு உள்ளவர்கள் ராமனோடு தொடர்புடைய ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவையாக வர வேண்டும் என்ற ஒரு பெரிய வேட்கையை வைத்திருக்கிறார்கள். அதுபோல் அப்படி அவர்கள் இங்கிருந்தும் அங்கிருந்தும் இங்கு வழிபாட்டுக்காக போய் வருகிற போது மன்னர்கள் அவர்களுக்கு வேண்டும் என்கிற வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆங்காங்கு சத்திரங்கள் எழுப்பித்திருக்கிறார்கள். அதுபோல் அங்கங்கு எனதும்போது அவர்கள் உணவு, உடை போன்றவற்றுக்கெல்லாம் மிக சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவள் இங்கு இமயமலையை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய வடநாட்டு அரசர்களை பற்றி இன்றைக்கு வடக்கே உள்ள கோசர்கள், நந்தர்கள், மௌரியர்கள் போன்ற அனைவரை பற்றியும் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அங்கு ஒரு அகப்பாடல், குறுந்தொகையிலே ஒரு அகப்பாடல், அவள் கேட்கிறாள், ஒரு தலைவன் வருந்து விட்டான் என்று பாணன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவள் கேட்கிறாள், நீ கண்டனையோ கண்டார்வாய் கேட்டனையோ, நீனே சொல்றியா இல்லை யாராவது சொல்றியா? நீனே பார்த்தியா நேரில்? நீ கண்டனையோ கண்டார்வாய் கேட்டனையோ? யார் வாய் கேட்டனை? தலைவனுடைய வரலை ஒன்று மொழிந்து நசை, நான் ஆசையாக இருக்கிறேன் சொல் என்று சொல்லுகிறவள், நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நான் உனக்கு ஒரு பரிசு தர்றேன். என்ன பரிசு? பாடலி பெரியர், பாடலிபுத்திரத்தையே வச்சுக்கோ, உனக்கு நான் பாடலிபுத்திரத்தையே கொடுக்கிறேன் என்று அப்படி சொல்லுகிற போது, அப்படி சாதாரண பெண்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் அப்படி ஒரு இயற்கை புவியியல் அறிவு இருந்திருக்கிறது என்பதை தெரிகிறது. அதுபோல் இமயமலை பற்றியும் அப்படி இங்கிருந்து ஒரு புலவர் பாடுகிறார், அன்னச்சேவல் நீ இங்கு குமரியம் துறையிலே ஐரை மீன்களை மாந்தி நீ இமயமலைக்கு சென்றால் இடையிலே சோழ நாட்டுக்கு செல், என்னுடைய பெயரை சொன்னால் போதும், பிஸ்ராந்தை என்று சொன்னால் சோழ மன்னன் உனக்கு வேண்டுங்கிற உதவி செய்வான் என்று அன்னச்சேவலை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான். அப்படி இப்போ நிறைய செய்திகளை நாம் பாரத நோக்கில் நம்முடைய பார்வையை விசாலமாக தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ இங்கு அந்த ராமாயணமும் மகாபாரதமும் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டரை கலந்திருக்கிறது. வடக்கே உள்ள ராமாயண கதையும் அதில் மகாபாரத கதையும் இங்கு தமிழ் மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு ஓமை என்று சொன்னால் எதற்கு ஓமை சொல்லுவோம், எதை ஓமையாக சொல்லுவோம்? ஒரு கவிஞன் அதை தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குவது தான் ஓமையினுடைய இயல்பு. பசு எப்படி இருக்கும்? இது போல இருக்கு. போல ஆமாம், இலக்கணம் படித்திருக்கிறோம். அதுபோல் என்பது பூனை போல இருக்கும் புலி, இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுபோல் அந்த கவிதையை அழகுபடுத்துவதற்காகவும்
அது மட்டுமல்லாமல் தாங்கள் சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்காகவும் ஓமைகளை கவிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் சிலப்பதிகாரத்தில் ஒரு ஓமை, அங்கே வந்து கோவலன் கண்ணகியோடு அவன் இரவோடு இரவாக புகாரை விட்டு மதுரைக்கு செல்லுகிறான். அப்படி சென்ற போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை காணாது தேடி தேடி மறுநாள் தேடாது கலங்குகிறார்கள் தேடி. அது எப்படி இருந்தது? இளங்கோவடிகள் அதற்கு ஓமை சொல்லுகிறார். தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குவது என்பதற்கு ஏற்ப அவர் சொல்லுகிறார், அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல. அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல. அயோத்தியை பிரிந்த ராமனை போல எப்படி அந்த ராமனை பிரிந்த மக்கள் வருந்துவார்களோ அதை போல இந்த கோவலனும் கண்ணகியினுடைய பிரிவை கேட்டு புகார் மக்கள் வருந்தினார்கள் என்று நாம் பார்க்கலாம். இப்படி நிறைய அந்த அயோத்தியை பற்றிய குறிப்புகள் நம்முடைய இலக்கியங்களிலே பறந்து காணப்படுகின்றன. அது இலக்கியங்களில் மட்டுமல்ல, பாமர மக்களிடையிலுமே மிக எளிதாக வழக்கிலே இருந்திருக்கின்றன என்பதற்கு நாம் அடிக்கடி ஊமையாக பயன்படுத்துகிற ஒன்று சில செய்யலாம். சொல்லுவார்கள், அதாவது நம்ம சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால், பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இப்படி சொல்லுவதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவுன்னு கேட்டால் அது சித்தப்பன் என்று சொல்லுவார். இப்படி நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட ராமாயண கதைகளை பற்றிய மக்களுடைய அறிவு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவள் இங்கே ஒரு சாதாரண விவசாயி கூட தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு மாணாக்கர் இருப்பதனால ஒரு சிறிய ஒரு விடுகதை மாதிரி ஒன்று சொல்லுகிறேன். ஒரு விவசாயியும் அவனுடைய மகனும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த விவசாயினுடைய மகனுடைய காலிலே முள் தைத்து விட்டது. உடனே அப்பா காலில் முள் தைத்து விட்டது என்கிறான் மகன். தந்தை சொல்லுகிறார், அதனால் என்ன, நீ ஒன்று பண்ணு, 10 ரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய், சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாரான். அவனும் அதே மாதிரி செஞ்சானா, சரியாயிடுச்சான். இப்போ அது என்னன்னு புரியுது அவங்களுக்கு. அதுபோல் 10 ரதன் தசரதன், தசரதனுடைய புத்திரன் ராமன், ராமனுடைய மித்ரு நண்பன் யார் என்று சொன்னால் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய எதிரி யார் சொல்லும்போது வாலி, வாலியனுடைய மனைவி தாரை, தாரையினுடைய காலை வாங்கி தேய், தாரை என்பதோடைய துணை எழுத்தை எழுத்துட்டா தரை, தரையில் தேய்ச்சா சரியாக போயிடும். இப்படி சொன்னதாக நாம் பேச்சு வழக்கில் இப்படியெல்லாம் ராமாயண கதைகள் இருந்திருக்கிறது. இப்படி ராமாயணம், அதே போல் மகாபாரதம், மகாபாரதத்தை பற்றி நான் 2 புத்தகங்களை பற்றிய செய்திகளையும் அங்கங்கு சேர்த்து சேர்த்து சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும். அதுபோல் இங்கே ராமாயணத்தை பற்றி போல அதுபோல் பாரதத்தை பற்றியும் நிறைய மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். சின்னமனூர் செப்பேடு என்று ஒரு செப்பேடு, பாண்டியருடைய செப்பேடு. அந்த செப்பேட்டில் மகாபாரதம் தமிழப்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று ஒரு அருமையான தொடர் வருகிறது. அப்போ பல மொழிகளிலே பயின்று வந்த அந்த ராமாயண மகாபாரத கதைகளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். மகாபாரதம் தமிழ்படுத்தும், அதுபோல் மகாபாரதம் மதுராபுரியில் சங்கம் வைத்தும், இப்படி அவர்கள் சங்கம் வைத்து வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். அதில் பாரதம் படிக்கப்பட்டது. அதே போல் கூரம் செப்பேடு என்று ஒன்று நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிறது. அந்த கோயிலிலே, அந்த கோயிலை கட்டியவன் முதலிலே நமக்கு கிடைத்த கற்றளி அது. அதில் இந்த முதலாம் பரமேஸ்வரனுடைய மகன், அவனுடைய கீழ் அரசனாக இருந்த வித்யா வினீத பல்லவன் என்பவன் அந்த சிவன் கோயிலை கட்டியிருக்கிறான். அதற்கு பெயர் வித்யா வினீத பல்லவ பரமேஸ்வர கிருகம் என்று பெயர். அப்படி அந்த கோயிலை கட்டியவன் என்ன செய்கிறான், ஒரு பரமேஸ்வர மங்கலம் என்ற பெயராலே ஒரு நிலத்தை கோயிலுக்கு தானமாக கொடுக்கிறான். அதில் 20 பங்கு 25 பங்காக அந்த கிராமத்தினுடைய வரி வருவாயை 25 பங்காக ஆக்கி 20 பங்கை அவன்போது அந்த வேதம் ஓதுகிற அந்த அந்தணர்களுக்கு, வேதியர்களுக்கு கொடுத்திருக்கிறான். பாக்கி எஞ்சி இருக்கிற 3 பங்கை அதுபோல் இங்கே தண்ணீருக்கும் தீக்குமாக, கோயிலுக்கு வேண்டுகிற விளக்கெரிப்பதற்கு மற்றதற்கு போன்ற தண்ணீருக்கும் தீக்குமாக கொடுத்திருக்கிறான். இன்னும் 2 பங்கை பாரதம் வாசிப்பதற்காக கொடுத்திருக்கிறான் என்று கூரம் செப்பேடு சொல்லுகிறது.
பாரதம் வாசிக்க. அப்போது அந்த கோயிலிலே ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அதில் பாரதம் படிக்கப்பட்டது. பாரதம் போன்ற நீதி கதைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் நம்ம கூறம் செப்பேடு மிக விரிவாக சொல்லுகிறது. பிறகுல மொழி வேற்றுமை பொதுவாக நம்முடைய செப்பேடுகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் முதலில் 2 மொழியிலே இருக்கும். முதலில் வடமொழியில் கிரந்த எழுத்துக்களிலேயும் தமிழ் மொழியில் தமிழ் எழுத்து, பாண்டியர்களுடைய செப்பேடுகளாக இருந்தால் வட்டெழுத்திலையும் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செப்பேடுகளிலே பல செய்திகள், அதில் ஒரு செய்தி எப்படி அரசன் முறை செய்தான் என்பதற்கு ஒரு செய்தி. ஒரு பல்யாகசாலை முதுகுடுமை பெருவழுதி என்பவன் கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அவன் அரசனாக இருந்திருக்கிறான். அவனை நெட்டிமையார், காரிக்கிழார் போன்ற புலவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அதுபோல் அந்த அவனுக்கு பெயர் பல யாகங்களை செய்தவன் என்ற பொருள்பட அவனுக்கு பெயர் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்பதாகும். அவனுடைய அவர் சொல்லுகிறார், நீ நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று புலவர் வாழ்த்துகிற போது இமயம் போல குமரி போல நீ பொதியம் போல நீ நின்று நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்துவதை பார்க்கலாம். அந்த மன்னனுக்கு பிறகு ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. களப்பிரர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றுகிறார்கள். பிறகு அவர் 5ஆம் நூற்றாண்டு போது கடுங்கோன் என்கிற பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான், அந்த களப்பிரரிடமிருந்து பாண்டிய அரசை மீட்கிறான். இதை வேளிக்குடி செப்பேடு சொல்லுகிறது. கொல்யானை பல ஒற்றி கூடா மன்னர் குழாம் தவிர்த்த பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. சங்க இலக்கியம் சொன்ன அந்த பாண்டியனை இப்போது இங்கு 7ஆம் நூற்றாண்டிலே வேள்விக்குடி செப்பேட்டினுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அந்த கல்வெட்டிலே இந்த குறிப்பு, செப்பேடிலே இந்த குறிப்பு வருகிறது. எதற்காக இந்த செப்பேடு எழுதப்பட்டது என்று சொன்னால், பொதுவாகவே செப்பேடுகள் அந்தணர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுப்பதற்காக எழுதப்பட்டவை தான், பெரும்பான்மையானவை. இதில் அந்த வேளிக்குடி என்ற ஊரை அந்த பாண்டியன் ஜடில பராந்தகன் அப்போது அரசனாக இருந்தவன் 1ஆம் வரகுணன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன். அவனை பார்ப்பதற்காக அந்த ஒரு நற்கிழான் என்கிற ஒரு அந்தணன் வருகிறான். அவன் அரசர் கொற்கை கிழான் நற்கொற்றன் என்பவனுடைய வம்சத்திலே வந்தவன். அவனை பார்த்து அரசனை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அரசன் என்னேனும் குறை, அந்த செப்பேட்டு வாசகம் என்னேனும் குறை என்று கேட்கிற போது அப்போது அவன் சொல்லுகிறான், தார்வேந்தே, உன்னுடைய முன்னோரால் என்னுடைய முன்னோருக்கு வேளிக்குடி என்ற எனப்பட்ட ஊர் கேள்வியால் தரப்பட்டது. கேள்வி ஞானத்துக்காக, அவனுடைய கல்வி கேள்வி ஞானத்திற்காக கொடுக்கப்பட்டது. அது இப்போது களப்பிரரால் இறக்கப்பட்டது. அது அழிந்து போய்விட்டது என்று சொன்னபோது அதை அரசன் கேட்கிறான். அதை கேட்டு நன்று நன்று என்று முருவலித்து, செப்பேட்டு வாசகம் நன்று நன்று என்று முருவலித்து நாட்டானின் பழமையாதல் காட்டி கொள்க என பாருங்க, கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகள் கழித்து இவன் உரிமை கோருகிறான். அப்போது நீ பழமையான உன்னுடையது தான், உன்னுடைய முன்னோர்களுடையது தான் என்பதை கேட்டு நீ அதை பெற்றுக்கொள் என்று சொன்னபோது, அதே போல் அவன் நல்ல வேளை அந்த காலத்தில் என்னும்போது அந்த செப்பேடுகளிலே எழுதி கொடுத்ததனால் ஒரு செப்பேடு அரசாங்க கருவூலத்திலும் ஒன்றினுடைய பிரதி அந்த உரியவரிடத்தும் இருந்திருக்கிறது. அவன் அதை பொன்னே போல பாதுகாத்து இந்த அரசனிடம் காண்பிக்க அந்த வேளிக்குடி என்கிற ஊரை அவன் என்ன செய்கிறான், மீண்டும் நீரோடு அட்டி கொடுத்தான் என்று ஒரு அரசன். அதாவது 7 நூற்றாண்டு, ஏப்பா நம்ம நேற்று நடந்த செய்திகளே இன்னைக்கு தெரியலேன்னு சொல்கிற போது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் கழித்து ஒருவன் உரிமை கோருகிற போது அந்த உரிமையை உண்மை என்று அறிந்து அவன் என்ன செய்கிறான், அரசன் முறை செய்தான் பார்க்கிறோம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லுவதை பார்க்கலாம். இப்படி கல்வி சாலைகளை பற்றிய குறிப்புகள், அதுபோல் இதுபோல் நிறைய இந்த ராமாயணம் மகாபாரத பற்றிய குறிப்புகள், பாகவத குறிப்புகள், இதில் நம்ம சிலப்பதிகாரத்திலும் பரிபாடல் போன்ற இலக்கியங்களிலும் அதுபோல் பதிற்று பத்திலும் ஏராளமாக காணப்படுகின்றன. இன்னும் அதற்கு பிறகு பழந்தமிழர்களுடைய கோட்பாடு மட்டுமல்ல, பாரத கோட்பாடு என்பது வினை கோட்பாடு. அந்த வினை என்பது அதுபோது ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பார் வள்ளுவர். சிலப்பதிகாரத்திலே ஒரு கருத்து ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பது. அதே போலத்தான் அங்கே நம்முடைய கணியன் பூங்குன்றனார்
சொல்லுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறவர் தீதும் நன்றும் பிறர் தரவாரார். நாம் செய்கின்ற அந்த வினைகள் தான் அந்த தீவினைக்கு காரணம் என்பதையும் நாம் அங்கே ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இது பாரதம் முழுக்க காணப்படுகிற ஒரு பொதுவான பண்பாடு. இப்படி வினை கோட்பாடு, கல்வி, அரசியல், குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. அக வாழ்க்கையிலே வினையே அவள் தலைவி சொல்லுகிறாள், நீதான் எனக்கு கணவனாக எப்போதும் இருக்க வேண்டும். அதுபோல் நீயாகியர் எம் கணவனை இம்மை மாறி மழுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று சொல்வதை பார்க்கலாம். அப்போது இம்மை மறுமை அந்த கோட்பாடு எல்லோருக்கும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு இம்மை மாறி. அதுபோல் ஆடவனுக்கு என்ன வேலை? வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்று மிக அருமையான இலக்கியங்கள், இந்த வாழ்க்கை பண்பாட்டை நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல் இங்கு இன்னொரு இந்த கல்வெட்டு தொடர்பான ஒரு செய்தி. அது காசி என்பதும்போது அந்த ஒரு சமயம் தென்காசி பாண்டியர்களே ஒருவன் பராக்கிரம பாண்டியன் என்பவன். பாண்டியர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்கள் கரிவலம் அந்த நல்லூர், அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளிலே மட்டும் சிற்றரசர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இறைவனுடைய பராக்கிரம பாண்டியன் என்ற ஒருவன் ஆண்டு கொண்டு வந்தபோது அவனுடைய கனவிலே இறைவன் அந்த காசியிலே உள்ள சிவபெருமான் தோன்றி, என்னுடைய கோயிலை இப்போது சிதலப்பட்டு கிடக்கிறது, நீ உன்னுடைய ஊரிலே இதுபோல ஒரு கோயிலை கட்டு என்று கனவிலே சொன்னதாகவும், அதுபடி அவன் கட்டினான். அதனால்தான் அந்த கோயிலுக்கு தென்காசி என்று பெயர் வந்ததும் என்றும் நாம் படிக்கிறோம். அது அவன் அந்த கோயிலை பெரிய கோயில், மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில் என்று அவனே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட கோயிலை பராக்கிரம பாண்டியன் கட்டி முடித்த பிறகு அவன் சொல்லுகிறான், அவனுடைய சொல்லல் எல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், அவர்கள் சொன்னதை போல ஒரு பண்பாடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அரசனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அரசன் எவ்வளி என்பதை மக்கள் அவ்வளி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கல்வெட்டுக்களை எல்லாம் படிக்க வேண்டும். அந்த தென்காசி கோயிலிலே அவன் எழுதி வைத்திருக்கிறான், சேலேறிய வயல் தென்காசி ஆலயம் தெய்வ செயலாலே சமைந்தது, ஈங்கு என் செயலல்ல, அதை இன்னும் மேலே விரிவு செய்தே புறப்பார், அவர் தம் பால் ஏவல் செய்து பணிவன் பராக்கிரம பாண்டியனே என்று அவன் சொல்லுவதை பார்க்கலாம். இப்படி நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களும் அதுபோல் நம்முடைய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் ஓலைச்சுவடிகளும் நிறைய போது பாரதம் என்கிற ஒரு அகன்ற கண்ணோட்டத்திலே நம்முடைய மக்களை எல்லாம் அரவணைத்து செல்லுகின்றன. அவற்றையெல்லாம் படித்து நாம் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நாம் அதன் புதல்வர் என்பதை மறக்காமல் இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழா, இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இளைய சமுதாயத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குறிக்கோளோடு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி வாய்ப்பளித்த ஆளுநர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக பகீரத பிரயத்தனமான இந்த புத்தகத்தின் ரிவ்யூ அனாலிசிஸை ரத்ன சுருக்கமாக, இன்னும் நிறைய இருக்குது, அப்போ எல்லாரும் இந்த புத்தகத்தை படிக்கணும். அடுத்ததாக சிறப்புரையாற்ற பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம். ஆளுநர் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஆதீனங்கள், இந்த மருத்துவர் ஐயா, நம்ம பேராசிரியர் பேசினாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. தென்காசியை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நம்ம மருத்துவர் டாக்டர் ஒன்று சொன்னார், த வாட் த பிரெயின்ஸ் டோன்ட் நோ த ஐஸ் டோன்ட் சி. அதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இட்ஸ் வெரி டீப். அது ஆக்சுவலி இட்ஸ் வெரி டீப் பிரின்சிபல். இது எல்லா ஃபீல்ட்லையும் இது அப்ளிகபிள். நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஒரு பக் இருக்கும். இஃப் யூ டோன்ட் நோ தட் பாசிபிலிட்டி ஆஃப் இட், யூ won't see it. நம்ம கண் முன்னாடி இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாது. அது இது எல்லா ஃபீல்ட்லையும் இது ட்ரூ. இது ஆக்சுவலி நான் இதை எழுதி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் த இது. ஐ வில் ஸ்டார்ட் வித் நம்ம கல்ச்சர்லேயே வாட் அவர் பிரெயின்ஸ் டோன்ட் நோ, வி டோன்ட் சி.
when I was நான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணது தஞ்சை மாவட்டத்தில். பிறந்த ஊர் உமையாள்புரம். நிறைய டைம் எங்கள் அப்பாவோட ஊர் வந்து ஒழுகுசேரி சிதம்பரநாதபுரம்னு அணைக்கரை கிட்ட இருக்குது, கொள்ளடக்கரை. அது கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். அது ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் இருக்குங்க. ராஜராஜ சோழனுக்கு அடுத்தது ராஜேந்திர சோழன், ஈக்குவலி அவ்வளோ பெரிய கோவில் அது. ஆனால் நான் போனது முதல் தடவை போனது ஒரு 1980, 81 அப்படி இருக்கும், ஒரு 12 வயசு 13 வயசில். அப்போ அது கோவிலில் பூஜை கிடையாது, முழுக்க சிதிலம் அடைஞ்சு சுற்றி வட்டாரம்லாம். கோவில் நல்லா இருந்தது, ஆனால் ஒவ்வால் ஓடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இப்படி ஆர்கியலாஜிக்கல் சர்வே கீழே இருந்தது அந்த கோவில். அவ்வளவு மோசமான நிலைமை இருந்தது அந்த கோவில். நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே உட்காந்து நான் யோசிச்சிருக்கேன். அப்போ ஒரு 13 வயசு 14 வயசு என்னோட ஊரில் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து தமிழ் பண்டிட். அவர் அருமையான இந்த மாதிரி தமிழ் அவ்வளவு இலக்கியம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் கேட்பேன், 1000 வருஷம் முன்னாடி இந்த கோவில் கட்டியிருக்கோம், இன்றைக்கி ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கும்? இந்த கோவிலில் வந்து நமக்கு கட்ட மட்டும் இல்லை, அதை பராமரிக்கிற அருகதை கூட இல்லை, நமக்கு ஏன் அவ்வளவு பின்தங்கி போயிட்டோம் அப்படின்னு கேட்பேன் நான். இந்த கேள்வி தான் அப்போ இருக்கும். சரி, இந்த 1000 வருஷம் இருங்க, 100 வருடம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் நம்ம கட்ட முடியுமா இன்றைக்கி? 100 வருடம் இருக்கிற மாதிரி ஏன் இல்லை, ஏன் முடியல? அந்த சிந்தனைகள் தான் இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் என்ன கொண்டு வந்தது. பிஸ்னஸ்மேன் ஆனதுக்கு காரணமே அப்போ இருந்த அந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ எண்ணங்கள் இப்படி தான் ஓடும். ஏன் வந்து நம்மளால் வந்து இன்னைக்கு கட்ட முடியல? நான் ஜோ இன்ஜினியர்ஸ்ட்டை சொல்லுவேன், நம்மளால் ஒரு சாஃப்ட்வேர் 10 வருஷம் இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா? 100 வருஷத்தை விடுங்க, 100 வருஷம் முன்னாடி எந்த சாஃப்ட்வேர் இருக்குமான்னு தெரியாது, இன்றைக்கி இருக்கிறது. 10 வருஷம் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ண முடியுமா? எந்த இன்ஜினியரிங், எந்த தொழில்நுட்பம் நம்ம வந்து 100 வருடம் கூட இருக்க முடியும்? 10 வருடம் இருக்க முடியுமா? 25 இருக்க முடியுமா? 50 இருக்க முடியுமா? அப்புறம் 1000 பற்றி பேசுவோம் அடுத்தது. இப்படி தான் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். வாட் கேன் லாஸ்ட், வாட் இஸ் லாஸ்டிங், ஹவு கேன் இட் மேக் இட் லாஸ்ட்? இந்த மோட்டிவேஷன் நான் வந்து இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன் நம்ம இன்ஜினியர்ஸ்ட்டை. நம்மளே அறியாமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அடிமைத்தனம் ஆகிடுவோம். நம்ம அடிமைகள் ஆகிறதுக்கு காரணம் நம்மை அறியாமல் இருப்பது தான். அது நம்ம ஒரு ஃபேமஸ் எம்ஜிஆர் சாங் இருக்குது, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு வருது, உலகத்தில் போராடலாம். அது அந்த சாங்கில் இதே தான் வருது. அதுக்கு ஆப்போசிட்டும் ட்ரூ. நம்மை அறியாமல் இருந்தவனால் அடிமை வாழ்வு தான். இந்த அடையாளம் முக்கியம், இந்த ஐடென்டிட்டி தான் அடையாளம்னு சொன்னார். ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டியை யார் லூஸ் பண்ணாலும் இந்த ஸ்லேவரி இஸ் ரைட் நெக்ஸ்ட் டோர். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இருக்குது. ஒரு நாடு, இப்போ கிரேக்க நாடுன்னு சொல்கிறோம், கிரீஸ். கிரேக்க நாடு வந்து 2500 வருடங்கள் 3000 வருடங்கள் முன்னாடி தத்துவ ஞானத்தில், ஃபிலாசபி, சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பாரத நாடும் கிரேக்க நாடும் ஒரு அந்த அளவுக்கு இருந்தது ரெண்டும். அதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் ஒரு புக்கே படித்தேன். 3000 வருடம் முன்னாடி அந்த க்ரீக் ஃபிலாசபர், தத்துவ ஞானிகளும் இந்தியன் ஃபிலாசபர் எப்படி வந்து பேரலாக ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. பிளேட்டோ அப்படின்னு சொல்கிறோம். பிளேட்டோவும் அத்வைதத்துக்கும் தொடர்பு இருக்குது. அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் இந்திய தத்துவ ஞானத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்படிப்பட்ட நாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரேக்க நாடு வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற இடம் இல்லாமல் இருக்குது. முழுக்கவே அடையாளத்தை இழந்துட்டாங்க. நான் வந்து க்ரீக் இன்ஜினியர்ஸை அமெரிக்காவில் சந்திச்சிருக்கேன். அவங்களே இதை சொல்லுவாங்க, இதை லேமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு. க்ரீஸில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு ஜெர்மன் நாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு காலனி மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட நிலைமை. யூரோப்பியன் யூனியனில் ஒரு சின்ன நாடு, ஒரு ஜெர்மன் நாட்டோட இதுவாக இருக்காங்க. அவங்க முழுவாக அவங்களோட இதை இழந்துட்டாங்க. ஐரோப்பாவுக்கு அந்த சிவிலைசேஷனோட ரூட்டே க்ரீஸ்லேருந்து வந்தது, ரோம் வழியாக க்ரீஸ்லேருந்து வந்தது அது. ஆனால் இன்றைக்கி முழுக்க இழந்துட்டாங்க. அந்த மொழியும் வந்து பின்தங்கி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அடையாளத்தை இழந்தது தான். இதில் நம்ம மட்டும்தான், பாரத தேசம் மட்டும்தான் எவ்வளவோ 2000 வருடமாக இந்த 1000 வருடங்களாக இருந்த இதெல்லாம் தாங்கி இப்போ தான் திரும்பி எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் எனக்கு வந்து அந்த
revitalization, rebirth of our civilization starts only now. அதற்கு முதல்ல நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்ம மருத்துவர் கரெக்டாக சொன்னார், நம்ம வரலாறு ஹிஸ்ட்ரி அதை நம்ம இழக்கக்கூடாது. நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரின்றது நான் எனக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லை. அது இன்ஃபேக்ட் அந்த எக்ஸாம் எழுத வச்சாலே ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். உண்மையாகவே ஹிஸ்ட்ரி, இப்போ எனக்கு எப்படி க்ரீக் ஹிஸ்ட்ரி தெரியும்? அதை பற்றி நல்ல காலம் அதை பற்றி கோர்ஸ் எடுத்து நான் எக்ஸாம் எழுதாமல் இருந்தாலும் தான் எனக்கு க்ரீக் ஹிஸ்ட்ரி தெரியும் இன்றைக்கி. நான் ஏன் சாஃப்ட்வேரில் இருக்கேன்னா அதை பற்றி நான் கோர்ஸே எடுத்ததில்லை காலேஜில், அதனால தான் சாஃப்ட்வேரில் இருக்கேன். நான் கோர்ஸ் எடுத்த விஷயம்லாம் அதுக்கப்புறம் ஐயோ இது படிப்பே வேணாம், படிக்க வேணாம் அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்கும். அது ப்ரொஃபஸர் காமகோடி இருக்காருங்க, அவர் வச்சுட்டே சொல்கிறேன் ஐஐடியில். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது உண்மை. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். நமக்கு ஏதோ கடனுக்காக செய்வோம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக செய்வேன் தவிர்த்து அதில் உண்மையான இன்ட்ரெஸ்ட் 100ல் 2 பேர் கூட இருக்காது. அதுதான் உண்மை. அதனால் இந்த ஹிஸ்ட்ரின்றது நமக்கு உண்மையாக தேவை, எல்லாருக்கும் தேவை. நான் யார், எங்கிருந்து வந்தோம், அப்போ தான் எங்கே செல்கிறோம்னு புரியும். இஃப் வி டோன்ட் நோ வேர் வி கம் ஃப்ரம், வி won't know where we are going. அது முக்கியம். அண்ட் இதுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இதை பற்றி. அந்த இப்போ நான் பிஸ்னஸ் சொன்னேன், வை ஐ எம் இன் பிஸ்னஸ் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருந்ததுனால பணம்ன்றது எதுக்குன்னு அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, இப்போது இதை விட பணத்தை விட முக்கியமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் பணம். கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், இப்போ மியூசிக், ஆர்ட், லிட்ரேச்சர், பொயட்ரி, இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த தலைமுறை போய் சேர்கிறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது. ஆனால் இன்றைக்கி பணத்தை பற்றி நம்ம மேற்கத்திய, அதுவும் பர்டிகுலர்லி அமெரிக்க நகரத்தில் நம்ம கற்றுண்டது, பணம்ன்றது ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கைக்கு நினைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கங்கை கொண்ட சோழபுரம் எடுத்துங்க, அவ்வளோ பெரிய கோயில் 1000 வருடத்துக்கு மேலே இருக்குங்க. ஆனால் அங்கே வந்து மாளிகை மேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து திட்டு தான் இருக்குது, மண் திட்டாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டடங்களோட அந்த இதெல்லாம் தெரியுது. அதில் இருந்த கட்டடம் இருந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது. மாளிகை மேடில் கட்டடங்கள் இல்லை, அந்த மாளிகை இல்லை. இப்போ இந்த மன்னருக்கு, ராஜேந்திர சோழனுக்கு அவ்வளோ பெரிய கோவில் கட்ட தெரியும். இப்போ அவருக்கும் பெரிய மாளிகை, 1000 வருஷம் இருக்கிற மாளிகை கட்ட தெரிஞ்சிருக்கும். அவர் கோவில் கட்ட தெரிஞ்சதுன்னா அவருக்கு மாளிகை கட்ட தெரியும். அவர் ஏன் அவ்வளோ பெரிய மாளிகை கட்டிக்கல? அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு மாளிகைகள் அவ்வளோ இருக்காது, ஆடம்பர மாளிகைகள். ஆனால் கோவில்கள் அவ்வளவு 1000 வருடம், 1500 வருடம் கோவில் எங்கே பார்த்தாலும். இதுதான் நமது உண்மையான பாரதிய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். இதுதான் எதற்காக சம்பாதிக்கிறோம், எதற்காக அவன் மன்னனாக இருக்கிறான்? தர்மத்தை பாதுகாப்பதற்காக. அவ்வளோதான். அடுத்த தலைமுறைக்கு அந்த தர்மம் போய் சேரணும் அப்படின்னு. ஆனால் இதே நம்ம இன்றைக்கி அமெரிக்காவில் என்னென்ன கற்றுக்குறோன்னா, சொகுசு வாழ்க்கைக்காக தான் சம்பாதிக்கிறோன்னு கற்றுக்குறோம். நான் 30 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு முழுக்க அதை அனலைஸ் பண்ணிவிட்டு முழுக்க புரிஞ்சுட்டு தான் திரும்பி வந்துட்டேன். இது அமெரிக்காவுக்கே சரியில்லை, கண்டிப்பாக நம்ம தேசத்துக்கு இது முழுக்க ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஃபிலாசபி. இது அது வேலைக்கு ஆகாத ஃபிலாசபி. அந்த நாட்டோட அழிவுக்கே காரணம் இந்த ஃபிலாசபி தான். சொகுசு வாழ்க்கைக்கு தான் சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது தான். எனக்கு அடையாளம் தேவையில்லை, என்னோடய வரலாறு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஆன்மீகம் தேவையில்லை, கலாச்சாரம் தேவையில்லை, பணம் மட்டுமே இருந்தால் போதும் என்ற அந்த மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபி அப்படின்வாங்க. இது மெட்டீரியல்ஸ் ஃபிலாசபிங்கிறது இதுவும் வந்து 1500 2000 வருடங்களாக இதை பற்றி டிபேட் நடக்குது. மெட்டீரியலிசம் அப்படின்றது, பணம் மட்டுமே இருந்தால்தான் வாழ்க்கை, வெறும் மெட்டீரியல் வேர்ல்டு ஒன்லி அப்படின்றது. நமது பாரத கலாச்சாரத்துலையும் இந்த டிபேட்லாம் நடந்திருக்கு. இந்த தர்க்கம், இப்போ ஆதிசங்கரர் வந்து இதெல்லாம் வந்து டிபேட் பண்ணியிருக்கார். போய் 1200 வருடங்கள் முன்னாடி அவர் இந்த தர்க்கம் அப்படின்வோம் போய் டிபேட் பண்ணுறது இந்த ஃபிலாசபியை, எது கரெக்டு, எது சரியான வழி அப்படின்னு. ஃபிலாசபி டிபேட் இது, ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஃபிலாசபியே டிபேட், தத்துவ ஞானிகள். இந்த டிபேட் வந்து இன்னும் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் பெரிய முக்கியத்துவம் வாங்கிறது. ஏன்னா எதற்காக இருக்கிறோம், எதற்காக தொழில்நுட்பம், எதற்காக சம்பாதிக்கிறோம், இதுக்கெல்லாம் கேள்விகள். இதுக்கு இன்னும் ஒரு பெரிய அர்ஜென்சி இன்றைக்கி என்னென்னா கிளைமேட் சேஞ்ச். ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். என்னோட டெய்லி எனர்ஜி கன்சம்ஷன், இந்த எரிபொருள் கன்சம்ஷன் அமெரிக்காவில் இருக்கும்போது இருந்ததுக்கும் நான் இந்தியாவில் கிராமத்துக்கு வந்ததுக்கும்
இருக்கிற வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 50 மடங்குலேருந்து 100 மடங்கு வித்தியாசம். அதாவது அங்கே நான் செலவழித்த எரிபொருள் ஒரு நாளைக்கு அங்கே வந்து ஒரே நாளில் செலவழிக்கிறது இங்கே 100 நாளில் செலவழிக்கிறான் இந்த எரிபொருளை. அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எது எடுத்தாலும் கார், பெரிய பெரிய கார், டீசல், பெட்ரோல், அப்புறம் ஏசி, ஃபுல் ரூம், பெரிய வீடு, ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் முழுக்க ஏசி, ஹீட்டிங், இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருந்தது, வாழ்க்கை முறையே. ஆனால் இந்த வாழ்க்கை முறை இந்த பூமியை எரித்து விடும். நம்ம எல்லாரும் அந்த வாழ்க்கை முறை போனோம்னா இந்த பூமி இருக்காது, தாங்காது, பூமி தாங்காது. அப்போ அதற்கு ஒரே வழி பாரத கலாச்சாரத்தில் தான் இருக்குது. அது கண்டென்ட்மெண்ட் அண்ட் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். காஞ்சி மகாபெரியவர் சொன்னது கண்டென்ட்மெண்ட் ஹியூமிலிட்டி அப்படின்னா தன்னடக்கம், போதுமென்ற மனமே பொய்சு மருந்து, அதான் கண்டென்ட்மெண்ட். அண்ட் ஹியூமிலிட்டி, தன்னடக்கம் வேணும், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், சம்பாதிச்சா அதை வந்து தர்மத்துக்கு போய் சேரணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வரணும். அது இருந்தால் தான் இந்த உலகத்துக்கே நல்லது. அதற்கு நம் அடையாளம் தேவை. இந்த அடையாளங்கள் இவ்வளவு குறிப்புகள் இவ்வளவு இருக்குது, ஆனால் நம்ம மறந்துட்டோம். இது மறந்ததுக்கு காரணம் இருக்குது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராஜெக்ட்னே சொல்லுவேன். ஏன்னா கிரீக் நாட்டுக்கு நடந்தது தான் நமக்கு நடந்தது. கிட்டத்தட்ட நம் அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்றே வேலை செய்தது. அழித்தால்தான் இவர்களை அடிமையாக்க முடியும் அப்படின்னு செஞ்சது. நாம் வீழ்த்து கொள்வோம், நம் அடையாளத்தை திருப்பி கண்டுபிடிப்போம், உணர்வோம் என்று சொல்லி நான் நன்றி விடுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டாக்டர் எம்எல் ராஜா எழுதிய பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு என்ற நூல்களை தற்போது வெளியிடுவார்கள். We now humbly request the Honorable Governor to release the books authored by Dr. M.L. Raja, பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு. The first copy of the book is received by Padma Shri Sridhar Vembu. இந்த புத்தகங்களின் முதல் பிரதியை திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பெறுகிறார்கள். The Honorable Governor is presenting the books to all the other dignitaries on the dais. Thank you, sir. We now request the Honorable Governor to felicitate Dr. M.L. Raja and the two research team members of the book. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு புத்தகங்களின் நூல் ஆசிரியர் டாக்டர் எம்.எல். ராஜா மற்றும் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை கௌரவிப்பார்கள். The Honorable Governor will now felicitate Dr. M.L. Raja, the author of the books பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு. The Honorable Governor will now felicitate Thiru K. Sivakumar, Assistant Coordinator of the two projects. Thiru K. Sivakumar. The Honorable Governor will now felicitate Dr. Chidambaram, Principal Investigator, Literature Project. Dr. Kalayarajan, Co-Investigator, Literature Project. Dr. Rajan, Principal Investigator, Inscription Project. Dr. Sridhar, Principal Investigator, Inscription Project, and Dr. Ilangovan, Co-Investigator, Inscription Project. The research team members of the books, பழந்தமிழ் இலக்கியங்களில் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு are being felicitated by the Honorable Governor. இந்த இரு புத்தகங்களின் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள்.
Nandri Ayya. We now humbly request the Honorable Governor to address the gathering. At the outset, my respectful pranams to Guru Mahasannidhanams of various adhinams, heads of religious organizations, Padma Shri Thiru Sridhar Vembu, Dr. M.L. Raja, Professor N. Valli, Thiru R. Kirlos Kumar, distinguished educationists, intellectuals, vice chancellors, eminent researchers, industry leaders, social workers, my dear students, அனைவருக்கும் வணக்கம். At the outset, I like to convey my deep sense of appreciation to Dr. M.L. Raza and his team of dedicated researchers for their work that in less than 1 year they have produced 2 wonderful books which will be helpful to all of us, especially the students, the younger generations, to know about who we are and our culture, our spirituality. We have heard very passionate address of Dr. Raja. He's a very committed person with a mission. And that is what something which his missionary zeal is so palpable. That his team, he drove the team and they produced this work. We have heard Professor N. Valli. She has given a detailed account of the reference of Bharatam in our ancient Tamil literature, in our inscriptions. I think if she was not constrained by time, she could have continued for a long time and made us much more wiser. Thank you very much, Professor Valli, for Padma Shri Sridhar Vembu gave his insight and how everyone hopes that person like him should be able to provide the technological support to the project in which the nation has embarked itself on. Because we need what Dr. M.L. Raja said, the need for technology, the need for advanced technology to understand in the full magnitude of our culture, our past, our literature. That's very important. While all these things have been already said, books have been released, now the books will be made available to everyone. What is there for me to say?
But ever since this project began, about a year ago, and even till the moment now, even now, a question has been nagging me with a tinge of sadness that our people, our Tamil people of this beautiful land, they are still struggling to produce these books to say who we are, what is our history, and our culture. Isn't it ironical that a place which has been the soul of Bharat, the place which has produced all the Siddhars and Rishis several thousands and thousands years ago, whose work, whose thought, whose revelations created Bharat, the very idea of Bharat. That place, which is every inch of it, it tells a story of Bharat, and yet we are struggling and holding such events to tell that yes, look, we are of Bharat and presence of Bharat. It's indeed very ironical. We know that this Bharat Rashtra has been built by rishis, by siddhars. And among the rishis and siddhars of Bharat, perhaps the largest density of such siddhars and rishis are from this land. Our ancient scripture tells about the Rashtra. That it has been built by rishis. It's not that I am saying. When they say, Bhadram ikshant rishya swavidah tapo diksham upanishedu ragre tato rashtram balamo yasajatam. When the benevolent rishis, equipped with swavidah atmagyan, and what is atmagyan? Atmagyan is that we are all one, the whole universe is one, whole creation is one. We are all members of a family. Not only humans, animals, plants, animate, inanimate, we are all one. Such a wonderful, revolutionary, the summit of wisdom, which includes everyone, which doesn't exclude any. When such rishis, equipped with this swavida, atmagyan, with their tap and diksha, a rashtra is balam ojasya rajam, a strong and prosperous rashtra is born. And this was from here, from this land, that originated, the idea and identity of Bharat originated. And this land is just struggling today to tell the story who we are. You know, many of you, or at least some of you, might have read. On 18th of May 2014, 18th of May 2014, London Guardian, they wrote an editorial. The editorial they wrote, because that was the day when we had the change of government in Delhi. And it begins that May 18, 2014 may well go down in history as the day when Britain finally left India. It is their word I'm quoting. May 18, 2014 may go down in history, may well go down in history as the day when
Britain finally left India because governments in India till then were in one form or other continuation of the British rule. It is their word. But when 2014, when they realized that we have left India, people here, we are still struggling. You know, the Break India project that the British has launched to divide and destroy this country. They knew that they could not replicate their experience of colonizing America in India, because in India, this Bharat, people may be speaking different languages, they may be eating different foods, wearing different dresses. They may be located in different geographies, but yet there is something that binds them together as a family. They realize that a person from any part of India, their dreams was to visit Rameshwaram once in a lifetime, go to Kashi, go to Badri, go to Dwarika, go to Puri, go to Kanchipuram, go to Indore, numerous such places. These institutions are spread over the whole country. It belonged to the whole people. It did not belong to the local rulers. And it was a dream of people all across to visit these places as a part of their life's mission. And these institutions that brought them together and kept them, this diverse set of people, as one family, one kutumbam. And they were all bound. These institutions were all reflective of Sanatana Dharma, Swavida, Atmagyan, we are all one. And so they set on the project to destroy it. In different parts of the country, they started the project. They started to break this country using religion, using race. On religion, they already broke this country. The country was partitioned. But with race and later mixing religion, they continued with their project, and that project continued even after they left. One was the northeast of India, and the second was south. In these two areas, when the national freedom movement began catching momentum, with a vengeance, they set on destroying it. In the northeast, they told the people of the northeast, look, you look differently. Your food habits are different. Indians will not let you eat pork or beef. And once we leave, they will enslave you. This is the narrative that they built among the people of the Northeast and created that separatist movement. And here in South, again they created that race theory, that you are Dravid. You are different. You are different. And once we leave, Aryans will come and dominate and rule you. And they got collaborators here. And about 100 years ago, the project Breaking India took root here in this part of the country also. And even after the British left, this project continues here. People keep denying. Some people, I don't say people, some people. No,
We are not. They say they deny India as a nation. It's not a nation. They deny Sri Ram's existence. Sri Ram, no, we don't accept. If you deny, do you know what you are doing? You are destroying. What they try to do is, they try to destroy this culture and identity of Tamil people. They try to create a fake and fictitious identity, denying the reality. When you deny that this is the part, this is the land which gave birth to Bharat, the idea of Bharat, can you deny all the old works? Some of them narrated by Professor Wali. Can you deny Carnatic music if you deny Sri Rama? Can you deny Tyagras? Can you deny Nayanars and Alvars? This is what you are doing, this is what they try to deny all this and create a fictitious identity. And people of this land have been struggling for last 100 years to preserve the soul and culture of people, Tamil land, and Bharat. In this, they had collaborators. We know that in the mission to break India, other than the military strength that they had created, they also had brought another agents of imperialism. They were missionaries. They were brought in to evangelize this country, destroy this Sanatana Dharma, and not only that, also create a fictitious narrative. They recruited, after this Government of India Charter Act 1813, when they said that evangelization of India is the mandate of the British, they recruited hordes of people, young people, mostly school dropouts, gave them 3 months of training, pushed them in India, and started the work with the help and backing of the British military and the government. One of them happened to be Robert Caldwell, who wrote a book on the grammar of the Dravidian language, which became the basis for, intellectual basis for saying to all those people, Dravid movement, that we are separate. People didn't question that who was this man? A school dropout? And he claimed to be a philologist, a linguist. I can understand you can be a school dropout, but you have a study somewhere. No. A school dropout picked up from there, sent here with a mission to evangelize. Where did he study philology? Where did he study linguistic? No. But his work became a rallying point for people, the vested interest people, those who were, for their selfish interest, wanted to destroy and have been trying to destroy the identity and culture of Tamil people. And that picked up momentum post-British after independence. After this, in the social space, cultural space, intellectual space, all these spaces, they try to create false narrative and through brute force, intimidating the people. Here, when I came in 2021, I asked that there are vice chancellors present here. I asked the universities to give me the list of PhDs since 2000 to 2020. How many people have done PhD from our state universities in humanities, and the subject on which they did.
The list was over 30,000 people have done PhD. As several thousand of them have done PhD, praising 2-3 individuals who were icons of this Dravid movement, praising them, distorting the history. If you do it, you will get a job. They captured and emasculated the academia. And they produced, there is a saying that, yasya arthena tasya mitrani, yasya arthena tasya bandhava, yasya arthena tasya pumaloke, yasya arthena tasya pandita. Wherever you have money, you have friends, you have relatives, you also have a scholarship. So they bought. Intellectual space of this land was completely colonized by these people. They sought to destroy the identity of Tamil people and Tamil culture. They did everything possible to destroy the temples. Go to Rameswaram and look at its Gopuram, yellow, lime painted, the beautiful Gopuram. Go to Srirangam, still you see the colorful, beautiful. But go to Rameswaram, it's all washed with yellow lime. Systematically, they have been destroying it. And they have the audacity to say, no, we are not what the rest of Bharat is. The struggle that the Tamil people have been going through all these decades to preserve their identity, their culture. This project is an expression, a manifestation of that very struggle. And that optimism, that audacity to refuse to submit for the sake of truth, who we are, is something laudable, commendable. And I thank Dr. Raja and his team for doing this. Friends, the book will be available to you shortly. And I think this is just one such work. There are plenty of works which people have done it in their own modest way, and they will continue doing it, I know for sure. But I think as 18th of May 2014, when the Guardian said that Britain has finally left, I think the truth will prevail here on this land also. And the days are not far off when the glory of this land will be restored in all its fullness. Enough has happened. No more. I wish all these people, like Dr. Raja and his team and others, those who are working in the field, I know for sure that you shall prevail, and you shall prevail soon. I have been fortunate, in fact, I feel blessed that Ma Bharati chose me to serve in both the places, in Northeast as well as in this land. Both the places where they had colonial project to break this country. I take it as a blessing, and I'm sure all those who are in this project, who are doing it, the work which you have done, which is now today released, you will all have the blessings of Ma Bharati, and you will prevail, and you shall prevail. Thank you very much. Jai Bharat Mata ki.
Thank you, sir. We thank the Honorable Governor for presiding over the function and for releasing the book. We thank the dignitaries on the dais. We also thank the research team. We thank the Adinams and the other dignitaries, the students who have come here for this book release function. Ladies and gentlemen, we request all of you to rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे sir. Amma, sir. We request Dr. M.L. Raja and the research team to join for the group photograph. The research team, Dr. M.L. Raja, and the students who have come on behalf of Dr. M.L. Raja to the lawn for the group photograph. We also request the students of Madras University and the students of Chelamal College and their coordinator to join for a group photograph at the main lawn. And this will be followed by the lunch at the banquet hall. University-wise and college-wise, we request you to join for the group photograph